ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சோப் வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு விளையாட்டு வந்து நம்ம விளையாண்டுட்டு, அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான திங் வந்து நம்ம வந்து இதில் செய்ய போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, டேப்லெட் சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சே வந்து நம்ம டேப்லெட் சோப் வந்து செய்ய போகிறோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இது செய்யறக்கு வந்து நான் வந்து பியர் சோப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிளிசரின் சோப். இதில் செஞ்சா ரொம்பவுமே அழகா இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பார்க்க கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு இந்த சோப் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தான் விளையாட போகிறோம். ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. இதை கட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து இருந்துச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது விளையாடுறக்கே. அப்படியே ரொம்ப சாஃப்டாக கட்டாச்சு. ரொம்ப கெட்டியாக இல்லை சோப்பு. அதனால் ரொம்ப சாஃப்டாக அழகா கட்டாச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை வந்து வச்சு விளையாடும்போது. பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே லைட்டு அப்படின்னு அறுத்தாலே வந்து நல்லா நல்லா அறுத்துச்சு. அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை வச்சு விளையாடும்போது. இப்போ வந்து நான் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணலனாலும் சும்மா ஒரு ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக விளையாடுறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாலியாக விளையாண்டு பார்த்துட்டு இருந்தேன். அதனால வந்து நான் வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணனே ரொம்ப அழகா அப்படியே வந்து உங்களுக்கு அப்படி க்யூபாக ரொம்ப அழகாக வந்துச்சு. பட் வந்து அது ஒட்டியே தான் வந்துச்சு. நம்ம இப்படின்னு கையில் தொட்டினே அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இதே மாதிரி நான் வந்து ரொம்ப நேரம் அந்த ஃபுல் சோப்பையும் வந்து கட் பண்ணி விளையாடினேன். அப்படியே ஒரு ஹனி மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறக்கு ஹனி வந்து கெட்டியானா எப்படி இருக்கும் அந்த இதிலலாம் மூவிஸ்லலாம் காமிப்பாங்களா, கார்ட்டூன் மூவிஸ்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்யூபாக ரொம்ப அழகாக ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தேன் அதில். ஒவ்வொன்றா இப்படின்னு லைட்டாக டச் பண்ணனே அது வந்து உடஞ்சி விழுந்துச்சு. அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி நான் வந்து விளையாண்டுருந்தேன். அந்த பாதி இது தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஓகே. இது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் பவுலில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒரு சில்வர் பவுலில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபுல் சோப்பையும் வந்து கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து அது வந்து நிறையா வந்துருந்துச்சு. க்யூபாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஜெல்லி மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே கண்ணாடி மாதிரி வந்து ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மெல்ட் பண்ணலாம். இது வந்து மெல்ட் பண்ணுறக்கு வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு குண்டா வச்சு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பியர் சோப் வந்து உள்ளே அந்த குண்டாவோடு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா மெல்ட் ஆயிரும் அது. அந்த தண்ணி ஹீட் ஆகிறதுலே வந்து அது வந்து மெல்ட் ஆயிரும். அப்படியே டைரெக்டாக வந்து இந்த குண்டாலேயே அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகாது. இது மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகும். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆச்சு. பாருங்கள் எப்படி மெல்ட் ஆயிருக்குன்னு. ஒரு காவாசி மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிரும் அது. ஓகே. இப்போ வந்து 75% வந்து மெல்ட் ஆயிருச்சு. இன்னும் வந்து நம்ம ஃபுல்லாக மெல்ட் ஆக விடணும். உள்ளே வந்து கொஞ்சம் மட்டும் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக. இது வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து செட் ஆயிரும். பாருங்கள் இப்போ நல்லா மெல்ட் ஆயிருச்சு.
ஃபுல்லாகவே வந்து நல்லா சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டேப்லெட் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டேப்லெட் தீர்ந்து போனால் டேப்லெட்டோட அட்டை இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து எனக்கு ஒரு அந்த அட்டை வந்து கிடச்சிச்சு. இது வந்து நல்ல பெரிய டேப்லெட்டோட அட்டை. அது இப்போ வந்து நம்ம பெருசாக செஞ்சுக்கலாம். சின்ன டேப்லெட்டோட அட்டை எடுத்திங்கன்னா சின்னதாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து ஒரு செகண்ட்லேயே மேலே வந்து அது லைட்டாக ஆடை மாதிரி கட்டிடுச்சு. சீக்கிரம் அது வந்து செட் ஆயிரும். அதனால் நம்ம வந்து சீக்கிரம் ஊற்றி வச்சிடணும். ஸோ நான் வந்து டேப்லெட்குள்ளே அந்த இடம் இருந்ததில் எல்லாத்துலேயும் வந்து ஊற்றிட்டேன். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக தான் வந்து ஊற்ற முடிஞ்சுச்சு. இன்னும் நிறையா வந்து மிச்சமாயிடுச்சு. கீழெல்லாம் வேறு சிந்திடுச்சு. அது அப்படியே அந்த இதில் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போ ஊற்றி ஒரு செகண்ட்லேயே வந்து அது வந்து நல்லாவே ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. பட் வந்து கொஞ்சம் சூடாக இருந்துச்சு நம்ம ஊற்றுனது. ஸோ கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் விட்டால் போதும். பாருங்கள், ஒரு சொட்டு கூட ஒழுகலை. அப்போவே ஊற்றவே அது வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட இன்னொரு அட்டை இருந்துச்சு. மீதி இருந்ததை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதிலேயே ஊற்றிக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதோட இது வந்து கொஞ்சம் பெருசான டேப்லெட்டோட அட்டை. இதில் வந்து ஒரு 6 இது இருந்துச்சு. நான் அது 6 இதுக்கும் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஒரு வேளை வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இதாயிரும், மறுபடியும் வந்து மெல்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து செகண்டாக ஊற்றுனது. இது வந்து நல்லாவே வந்து இன்னும் செட் ஆயிடுச்சு. பட் வந்து ஹீட்டாக இருந்துச்சு. இது வந்து நல்லாவே ஆறி சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து ஒரு குட்டி டப்பா ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது HSL அப்படியே டேப்லெட் மாதிரி அழகாக வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, நம்ம இன்னொன்று வந்து எடுத்து பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. அப்படியே டேப்லெட் மாதிரியே இருந்துச்சு அழகா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து பேப்பர் ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியே போகும்போது வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற்றும் போது வந்து கொஞ்சம் சைட்லலாம் சிந்திடுச்சு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே சைஸாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா டேப்லெட்டையும் வந்து ஒரே மட்டமாக வந்து அந்த கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம பேப்பர் ஒட்டினோம்னா ஒரே சைஸாக இருக்கும், மேடும் பள்ளமாக இல்லாமல் இருக்கும், அதிகமாக இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ ஒரே ஃபுல் சைஸாக ஒரே மட்டமாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லாவே ரெண்டுமே செட் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் கீழே ஆட்டினா கூட அது விழுகலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு நோட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஃபெவிக்விக், இதில் வந்து ஃபெவிக்விக் அந்த கேப்பில் மட்டும் அப்ளை பண்ணி அது வந்து பேப்பர் மேலே வந்து இப்படி ஒட்டிடுங்க. என்ன பேப்பர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்படியே டேப்லெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் வந்து சாதாரண நோட்டில் இருக்க பேப்பர் தான் எடுத்திருக்கேன். A4 ஷீட் கூட எடுக்கலை. A4 ஷீட், கலர் ஷீட் உங்களுக்கு எது வேணுனாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி நல்லா ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒட்டிக்கும் அது நல்லா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒட்டினது வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. செகண்ட் ஒட்டினது நல்லா காயலை. நான் அதுக்குள்ளே இதை வந்து கட் பண்ணனால அது வந்து நவுந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து நீட்டாக ஃபுல்லாக சைடில் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே எங்கேயாவது வெளியே போகும்போது உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே போய் ஒரு டேப்லெட் மட்டும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் சோப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஃபுல் சோப் வந்து எடுத்துகிட்டு போனால் அது வந்து ஈரமானக்கப்புறம் வந்து பேக்கில் வச்சா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம வந்து இதுக்கு ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா சின்ன சைஸ் டேப்லெட்டோட அட்டை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக எடுக்க முடியுது. இதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை டேப்லெட் தேவையோ அத்தனை டேப்லெட்
எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூல் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.